கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 12:7 உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். To your descendant I will give this land. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு நம்பிக்கையே இல்லை, சந்ததியே இல்லை, ஒரு வழியும் இல்லை. வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலை தான். தன் சந்ததிக்கு வழியே இல்லாத ஒரு நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்னைக்கு நீ பாக்குறீங்க, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் தருவேன். நான் பார்த்து வைத்த தேசம். இந்த தேசத்துல உன்னை எது கொண்டு வந்தேன்னா, உனக்கு பின்பு உன்னுடைய சந்ததிக்கு இதை நான் கொடுக்க போகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எந்த ஒரு நம்பிக்கையில் இந்த காரியம் நடக்கவே நடக்காது அவன் யோசித்தான். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலே எனக்கு ஒரு சந்ததியா, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு நம்பிக்கையா? ஆண்டவர் சொன்னார், நிச்சயமா உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுத்துருவேன். அதே போலதான் ஆண்டுகள் போனாலும், அவருக்கு 100 வயது ஆனாலும், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் மாறாதபடி நிறைவேறி அந்த சந்ததி அந்த தேசத்தை சுதந்திரித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இன்னைக்கு கூடங்க நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நம்பிக்கையில்லாத பாதைகளில ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பெறுகிறோம். இந்த பைபிள்ல நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா சூழ்நிலையே இல்லை, நம்பிக்கையே இல்லை. சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ற ஒரு நிலைதான் நமது வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமா உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்காக உன் சந்ததிக்காக இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாமே நமக்கு வனாந்தரத்தை போல காணப்படலாம். இன்னைக்கு எல்லாமே இருளை போல காணப்படலாம். இன்னைக்கு எல்லாமே நடக்காததை போல காணப்படலாம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் பொய்யே ஆகாது. வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு நாள் மாறி போகாது. அவர் நமக்கென்று வைத்த திட்டத்தை, தீர்மானத்தை ஒருவரும் மாற்றி அமைக்க முடியாது. கவலைப்படாதிருங்கள். நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறி நமது சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையா ஜெபம் பண்ணலாமா? கவலைப்படாதிருங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாமை பார்த்து சொன்னீரப்பா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறின கிருபைக்காய் நன்றி. எங்களுக்கும் அந்த நம்பிக்கை தருகிறீரப்பா. எங்களையும் எங்கள் சந்ததியும் நினைவு கூர்ந்து நீ திட்டம் பண்ணி வைத்ததை நிச்சயமாய் நீ தரப்போகிற கிருபைக்காய் நன்றியப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, நினைவு கூறுங்க. உங்களுடைய சமாதானத்தை தார் காத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.